அப்போ இந்த உன்னியத்து தாலிபீனில் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஆரம்பத்தில் நீங்கள் புரட்டின உடனே ஒரு 2வது பக்கத்தில் முன்னுரை இருக்குல்ல, அதுக்கு அடுத்து 2வது பக்கத்திலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தீனை நீ எப்படி பின்பற்ற வேண்டும் அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் நீ எடுத்து வைத்துக்கொள். அப்துல் காதர் ஜீலானி சொல்கிறாங்க, இதை அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். குர்ஆனையும் ஹதீஸையும் உன் முன்பாக நீ எடுத்து வைத்துக்கொள். உன்னுடைய பிரச்சனைகளை குர்ஆனின் ஹதீஸின் அடிப்படையில் தீர்த்து கொள்ள முயற்சி செய். அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் என்றெல்லாம் நீ பேசாதே. அவங்க சொல்கிறாங்க, அரபியிலே அந்த வார்த்தைகள் வரும், அது சொல்கிறாங்க அவங்க. அவர் இப்படி சொன்னார் நான் பின்பற்றுகின்றேன், இவர் இப்படி சொன்னார் நான் பின்பற்றுகிறேன் என்றெல்லாம் சொல்லாதே. குர்ஆனையும் ஹதீஸையும் நீ பற்றி பிடித்துக்கொள், அதில் தான் உனக்கு வெற்றி உள்ளது அப்படின்னு சொல்லி 2வது பக்கத்திலே புண்ணியத்து தாலிபீனில் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபுதூஹுல் கைப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிக சிறப்புக்குரிய ஒரு புத்தகம் அவங்க எழுதி வெளியிடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஏகத்துவத்தை ரொம்பவும் வலியுறுத்தக்கூடிய பல விஷயங்களை அதில் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் செயல்கள், தன்னுடைய செயல்களை நம்பினால் அதுதான் அவனுடைய கடவுள். இப்போ ஒரு மனுஷன் கடை வச்சிருக்கிறான்னு வைங்களேன், அந்த கடையை வைத்து கொண்டு இந்த கடை தான் என்ன காப்பாற்றும் அப்படின்னு நினச்சிட்டான்டா, கடை தான் அவனுடைய கடவுள். அதே மாதிரி இந்த மாத்திரை தான் இந்த நோய், என்னுடைய நோயை குணப்படுத்தும் என்று அவன் நினைத்து கொண்டால் அந்த மாத்திரை தான் அவனுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி அப்துல் காதர் ஜீலானி ஃபுதூஹுல் கைபில் எழுதுகிறாங்க, அந்த புத்தகத்தில் எழுதுகிறாங்க. அப்போ ஈமானில் எவ்வளோ ஒரு உறுதியோடு இருந்திருக்கிறாங்க பாருங்கள். சாதாரண விஷயம் இல்லைங்க இது. அதாவது அஹ்லுல் சுன்னா உடைய கொள்கை பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு நாம் யாரை மிகச்சிறந்தவராக, உம்மத்திலே மிகச்சிறந்தவராக நாம் யாரை ஏற்றுக்கொள்வோம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதில் வேற யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது இல்லையா? ஷியாக்களில் கூட கருத்து வேறுபாடு. ஷியாக்களில் ஒரு சில பிரிவுகள் இருக்கிறாங்க. இப்போ அந்த யமனில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க கூட இந்த கருத்தில் ஒன்றுபடுறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் உம்மத்திலே மிகச்சிறந்தவர்கள் என்பதில் யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது.